வணக்கம் ஜிஎஸ்ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பேரிசன் ரிவ்யூவாக தான் இருக்க போகுது. என்ன வாகனம் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்ராங்ஸ் அண்ட் பலினோ, இது ரெண்டோட பேஸ் மாடலோட கம்பேரிசன் எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த 8 to 10 லட்சம் ப்ராக்கெட்டில் பார்க்குறோம். அப்போ இந்த ரெண்டு வாகனங்களுக்கான கம்பேரிசன் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கான குழப்பமும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ கிளியராக ஃப்ராங்ஸா இல்லை பலினோவா அப்படின்ற கம்பேரிசனுங்க. ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 9 லட்சம் ரூபாய் இந்த ஃப்ராங்ஸோட சிக்மா மாடல் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபா வருது. 1 லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஆன் ரோடில் ஒரு வேரியேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ஃப்ராங்ஸோட சிக்மாவையும் பலினோவோட சிக்மாவையும் ஒரு கம்பேரிசன் பண்ணி இன்டெப்த்தாக இந்த ரெண்டு வாகனங்களில் உங்களுக்கான வாகனம் எது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் புரிதல் எடுத்துக்கொள்ள போகிறோம். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த வாகனத்தோட முழுமையான டீட்டெயிலில் தெரிஞ்சுப்போம். அதற்கு முன்னாடி நமக்கு இந்த வாகனத்தை கொடுத்து சப்போர்ட் பண்ண ஸ்ரீ சிட்டி ஷோரூமுக்கு ஒரு சின்ன ஷோரூம் கொடுத்துடலாம். நீங்கள் மாருதி நிறுவன கார்கள் பார்க்குறீங்க, ஒரு பெட்டரான கோட் அண்ட் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸோட வாங்கணும்னா தாராளமாக இவங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். சேஃப்டி ரீதியாக நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த ஃப்ராங்ஸை பொறுத்த வரைக்கும் JNCAP வந்து 4 ஸ்டார் ரெட் ரேட்டிங் வாங்கியிருந்துச்சு. ஃப்ராங்ஸ் JNCAP வாங்கினதுக்கப்புறம் எல்லாருமே சொன்னாங்க அது எக்ஸ்போர்ட் மாடல் அதில் வந்து ஏடாஸ் எல்லாமே இருக்குது, அதனால் வந்து அது 4 ஸ்டார் வாங்குச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை கிளியராக படித்து பார்த்துருந்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் வைஸ் அந்த வண்டி வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கும். ஏடாஸ் அப்படின்றது இந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்றது வந்து அடிஷ்னலாக வந்து இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வெளியே ஸ்ட்ரக்சரல் ரீதியாக இது மோசமாக இருக்குது அப்படின்றது எந்த இடத்துலையுமே சொல்லலை. ஸோ ஃப்ராங்ஸும் ஸ்ட்ரக்சரல் ரீதியாக நல்லா தான் இருக்குது. பலினோவை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டார் NCAP ரேட்டிங் ரீசெண்டாக வாங்கியிருந்துச்சு. 925 கிலோகிராம் இந்த வாகனத்தோட கோ வெயிட்டாக இருக்குது. 960 அப்படின்றது ஃப்ராங்ஸோட கோ வெயிட்டாக இருக்குது. 35 to 40 கிலோகிராம் அப்படின்றது தான் கோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸுங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரீதியாக கேட்டிங்கன்னா ரெண்டு வாகனமும் ஸ்டில் 6 ஏர் பேக்ஸ் இன்னும் வந்து பேஸ் மாடலில் கிடைக்கவில்லை. அது வந்து வருத்தமாக தான் இருக்குது. டியூவல் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ABS இருக்குது, EBD இருக்குது, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இருக்குது, ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ் கூடி விரைவில் வருவதால் தெரிய வந்திருக்கு. மேபி இன்னொரு 1 மந்தில் வரலாங்க. ஸோ கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அப்டேட்டும் இருப்பதாக சொல்கிறாங்க. பார்ப்போம், வந்தால் தான் ரியாலிட்டியில் இன்னும் தெரியும். ஸோ ஃப்ரெஜைலாக ரெண்டு வாகனங்களோட ஸ்ட்ரக்சரும் இருக்காது. அட்லீஸ்ட் வந்து இது 4 ஸ்டார் வாங்கியிருக்கு. இதுவுமே அட்லீஸ்ட் பேர் மினிமம் 4 ஸ்டார் கேப்பபிளாக பாரத் NCAPல இருக்கும், அண்ட் குளோபல் NCAPல இருக்கும். இந்த கிராஷ் டெஸ்ட் வச்சு மட்டும் சொல்லாமல் நீங்கள் ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வாகனம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பெரிய கொஸ்டின் மார்க் அப்படின்றது இங்கே இல்லை. என்ஜின் 1.2 லிட்டரில் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் என்ஜின். ரெண்டு பக்கமுமே ஒரே சேம் அந்த K12N அப்படின்ற அந்த சீரீஸ் ஆஃப் என்ஜின் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ பவர் டெலிவரி பொறுத்து பேசுகிறோம் அப்படின்னா 88.50 BHP 6000 RPMல உங்களுக்கு 113 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4300 to 4400 RPM பேண்ட்வித்தில் கிடைக்குது. பவர் டு வெயிட் ரேஷியோவில் தான் சின்ன மாறுதல் இருக்கும். ஏன்னா இது வந்து 925, இது வந்து 960. ஸோ ஒரு சின்ன மாறுதல் இருக்கும். பவர் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் பலினோ ஒரு துளி மேபி வந்து ஒரு ஸ்டிப்பாக கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கலாம், இது கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கலாம். அது வந்து காரணம் அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ தான். மைலேஜ் ரீதியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வாகனங்களுமே போட்டி போட்டு கிட்டத்தட்ட வந்து ரியல் டைமில் ஒரு 17+ அப்படின்றது ஆவரேஜாக இருக்குது. ஸோ ஹைவேஸ்லாம் போகிறப்ப 20க்கு மேலேயுமே கிடைக்குது. நீங்கள் சிஎன்ஜிலாம் போனீங்கன்னா வச்சிருக்கிற யூசர்ஸ் சொல்கிறது 28 to 30 வரைக்கும் கிடைக்குதுங்கிறாங்க. சரி, ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ரிஃபைண்டாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டுங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிஃபைன்ட் அண்ட் நல்ல ஒரு லீனியரான அந்த பவர் ஸ்விட்ச் கொடுக்கக்கூடிய ஒரு என்ஜின் தான் இந்த ரெண்டு கார்களிலுமே இருக்குது. சரி, என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ லைவாக பார்க்கலாம். ஸோ ரெண்டு என்ஜினோட ரேவ் நோட் அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ ரெண்டுமே ஒரே என்ஜின் தான். ஸோ அதெல்லாமே சிமிலராக தான் இருக்குது, எந்த விதமான வேரியேஷன் கிடையாது. ரொம்ப ஸ்மூத் அண்ட் ரிஃபைண்டான என்ஜின் தாங்க. ஸோ என்ஜின் ரிலேட்டடாக பார்த்துட்டோம். அடுத்து எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ராங்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து அக்ரெசிவாக போயிருக்காங்க. இது வந்து நீட் அண்ட் க்ளீன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு டிப்பிக்கல் அந்த ஹேட்ச்பேக்கான டிசைனுங்க கொஞ்சம் அப் மார்க்கெட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க பழைய ஜென்ரேஷனை காட்டிலும் இந்த ஜென்ரேஷனில். ஸோ
ஃபஸ்ட்டு ஃப்ராங்ஸ்லேருந்து பேச ஆரம்பிக்கலாம். பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸில் தான். உங்களுக்கு ஃப்ராங்ஸ் வந்து 190 mm, வேற பலினோவை பொறுத்த வரைக்கும் 170 mm இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரில் அப்படின்றது வந்து அந்த கிரான்வெட்டரா டிசைனை இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு க்ரோம் இன்சர்ட் கிடைக்குது. ஒரு மினிமலான ஒரு ரேடம் பிளேன் வச்சுக்கோங்களேன். ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. பலினோவை காட்டிலும் இந்த ஹாலஜன் ப்ரொஜெக்டரோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசுங்க. நீங்கள் இதுவே வந்து டாப் ஆஃப் த லைன் போனீங்கன்னா ரிஃப்ளெக்டர் கிடைக்கும். அது வெளிச்சம் ரொம்பவே குறைவு தான். ஹாலஜன் ப்ரொஜெக்டர் தான் அட்லீஸ்ட் நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியும். இங்கே டிஆர்எல்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் பல்ப் போட்டுக்கிறாங்க. இண்டிகேட்டருக்கும் ஒரு ஹாலஜன் பல்ப் தான் கிடைக்குது. அடுத்தடுத்த வேரியன்ஸ் போகும்போது உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த நெக்ஸா ட்ரை டிஆர்எல்ஸும் கிடைக்கும். பம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பலினோ காட்டிலும் இது வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பலினோவோட வடிவமைப்பு டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ராங்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப் ஃப்ரண்ட்டாக கொஞ்சம் வந்து ஃபேஸ் வந்து மேலே தூக்குன மாதிரி வடிவம் வச்சுருப்பாங்க. இது வந்து பலினோ வந்து கொஞ்சம் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிரில் பொறுத்த வரைக்கும் கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த 3D டிசைனில். சென்டரில் வந்து சுதியோட பேட்சிங் கிடைக்குது. ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து பிளாக்ல தான் போயிருக்காங்க. க்ரோம் இன்சர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணல. பட் இது எனக்கு நல்லா தான் இருக்குது. ஆடம் பொறுத்த வரைக்கும் சிமிலர் கைண்ட் ஆஃப் டிசைன் தான் வச்சுக்கோங்களேன். ஃபாக்லாம் கிடைக்கல. ஃப்ராங்ஸில் ஃபாக்லாம் ப்ரொவிஷனே கிடையாது. நீங்கள் வேணும்னா ஓஎம்ல இப்போ வந்துருச்சு. இங்கே வந்து நீங்கள் ஃபாக்லாம்ஸ் வந்து ப்ரொவிஷன் இருக்குது. நீங்கள் வேணும்னா லேவர் பண்ணிக்கலாம். பம்பர்ஸோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி ஃப்ராங்ஸை காட்டிலும் இது கொஞ்சம் வந்து ஃப்ரெஜைலாக தான் இருக்குது. சரிங்க, அடுத்து ஹெட்லாம்ப் வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராங்ஸில் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து அந்த ரைட் பொசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வெளிச்சம் அண்ட் விசிபிலிட்டி டெஃபினெட்லி வந்து பலினோவில் தான் பெட்டராக இருக்குது. ஈவன் அந்த ஹாலஜன் ப்ரொஜெக்டர் பேஸ் மாடலையும் சரி பலினோ தான் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது. அந்த ஹெட்லாம்போட வெளிச்சம் அப்படின்னு பார்க்குறப்போ டர்ன் இண்டிகேட்டர்ஸ் உள்ள ஹாலஜன் பல்ப் போட்டிருக்காங்க. டிஆர்எல்ஸில் இங்கே எதுவும் கிடைக்கலங்க. ஃபாக்லாம்ஸ் வேணும்னா நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வேணும்னா லேவர் பண்ணிக்கலாம். அந்த பேனல்ஸோட அந்த குவாலிட்டி, பேனல் கேப்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோட் பண்ணுறப்போ வந்து ஃப்ராங்ஸில் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த இடத்துலலாம் நோட் பண்ணுறப்போ. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல்னு பார்க்குறப்போ ஃப்ராங்ஸில் கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு கூப்பே மாதிரி முடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. பலினோவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. உள்ளே போகிறப்ப அந்த ஹெட்ரூம் பற்றி பேசுகிறேங்க, ரியர் சீட் ஹெட்ரூம் பற்றி பேசுகிறேன். 2520 mm இந்த தான் 2 வாகனத்தோட வீல் பேஸாக இருக்குது. பட் அகலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு 0.5+ சென்டிமீட்டர் வந்து அந்த லென்த்தில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பெரிதான ஒரு உள்ளே வந்து ஸ்பேஸ் கிடைக்கும் இதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரொம்ப ஒரு மினிமலான ஒரு ஸ்பேஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்க போகுது. 195, 60, 16 டயர் ப்ரொஃபைல் வந்து ஃப்ராங்ஸில் கிடைக்குது. வேற பலினோவில் கிடையாதுங்க. பலினோவில் வந்து குறைவான சைஸ் தான், 15 inch தான் போயிருக்காங்க. நான் அதை பலினோ பேசுகிறப்ப சொல்கிறேன். ஒரு நல்ல ஒரு வீலார்க் போட்டிருக்காங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் அந்த எஸ்வியோட கேரக்டர் காமிக்கணும் அப்படின்ட்டு அந்த வீலார்க் வந்து பிளாக் அவுட் பண்ணி கொஞ்சம் மஸ்குலராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரியரில் ட்ரம் பிரேக்குங்க. இதே தான் அங்கே பலினோலையும் கண்டினியூ ஆகுது. லைனஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக போட்டு கன்சீல் பண்ணியிருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபெண்டரில் லேவர் நடந்திருக்கு. ஓஆர்விஎம் கன்சோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் தான். பலினோலையும் சரி இங்கேயும் சரி இது எதுவுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. உள்ளே வந்து ஜாய்ஸ்டிக் கூட கிடையாது. இது வந்து வாய் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியல. அந்த மாதிரி எனக்கு கோவம் வருது. என்னென்னா ஒரு ஜாய்ஸ்டிக் கூட கொடுக்க முடியல. ஒரு 10 லட்ச ரூபா வண்டியில் வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் கூட வந்து எடுத்துகிட்டு வர முடியலன்னா வருத்தமாக இருக்குது. 8 to 10 லட்ச ரூபாய் ப்ராக்கெட்டில் இந்த மிரரை நம்ம கையில் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து மேனுவலி ஃபோல்டபுள் தான் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த மிரரையாச்சும் உள்ள ஒரு ஜாய்ஸ்டிக்காக கொடுத்துருக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. டோரோட தட்டுங்க, டோரோட தட் பொறுத்த வரைக்கும் ஒரு லைட் அந்த எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கிற மாதிரி இல்லை, டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு மேலே வந்து ஒரு ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது ஃபங்க்ஷனலான்னு கேட்டிங்கன்னா, லோடபுளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது வந்து ஒரு டிசைன் ஆஸ்தட்டிக்காக மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. பின்னாடி கிளாஸ் ஏரியா டிஎல்ஓ அப்படின்னு இங்கே ஃப்ராங்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இந்த கூப்பே லோவரில் போனனால லாங் ட்ராவல் என்ன ஆகுதுன்னா அந்த வெளிச்சம் கிடைக்கிறதும் கொஞ்சம் குறையுது. அப்புறம் கொஞ்சம் கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வு வந்து வருதுங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ராங்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை ரியரை பொறுத்த வரைக்கும். இங்கேயுமே குவார்ட்டர் பேனல்லையுமே நமக்கு கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் அந்த கேபின் உள்ளே வந்து கம்ப்ளீட்லி அந்த பிளாக்கம் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செரி ரெட் மாதிரி போயிருக்காங்களா, அது கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் வெளிச்சமாக போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஃப்ராங்ஸோட சைட் ப்ரொஃபைல் பார்த்துட்டு இப்போ பலினோ அப்படின்னு வரும்போது ஃப்ராங்ஸில் இருந்து அந்த மஸ்குலர் லுக் இங்கே வந்து மிஸ் அவுட் ஆகுதுங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 சென்டிமீட்டர் குறைவு. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் வித்தை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே பேசியிருந்தேன். டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சைஸ் குறைவுங்க. இங்கே 185, 65, 15ங்க. இங்கே அதில் வந்து ஒரு சின்ன மாறுபாடு இருக்குது. ஸோ இந்த டயர்ஸ் எங்கே ப்ளே ஆகும்னா ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியில் ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறப்ப கார்னரிங்கில் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ராங்ஸ் வந்து பெட்டராக இருக்க உதவி கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரியரில் ட்ரம் பிரேக்கு, அதுதான் அங்கேயும் கண்டினியூ ஆகுது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃப்ராங்ஸில் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபெண்டரில் தான் போட்டிருக்காங்க. ஓஆர்விஎம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராங்ஸில் என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஜாய்ஸ்டிக்கும் கொடுக்கல, மேனுவலி அட்ஜஸ்டபிளாகவும் கொடுக்கல. அதாவது நீங்கள் கையில் தான் பண்ணிக்கணும். ஓகேங்களா. டோரோட தட் பொறுத்த வரைக்கும்
ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸில் இல்லைங்க ஃப்ராங்ஸுக்கும் பலினோக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு ஸ்லைட்டாக ஒரு எட்ஜில் வந்து ஃப்ராங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த க்ளோஸ் ஆகிற விதம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயம். சேம் வந்து அந்த பிளாக் அவுட் பண்ண டோர் ஹேண்டில்ஸ் தான் இங்கேயும் கிடைக்குது. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்ஸை விட இது பெட்டராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி அந்த விண்டோ ஏரியா பொறுத்த வரைக்கும் எனக்கு டிஏல வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு புரிதல் இருக்குது. ஏன்னா ஃப்ராங்ஸில் வந்து கொஞ்சம் இப்படி முடிக்கிறாங்க, இது அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் இன்னும் பெட்டராக ப்ளே ஆகியிருக்கு. ரூஃபில் இங்கே நமக்கு ரூஃப் ரெயில்ஸ் கிடைக்காது, உங்களுக்கு எவிடென்ட்டாக தெரியும், அங்கே கிடச்சிருக்கு. ஆண்டனா பொறுத்த வரைக்கும் இங்கே ஷார்க் ஃபின் ஆண்டனா பேஸ் மாடலையே, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான நார்மல் ஆண்டனா தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கார்களோட சஸ்பென்ஷனில் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா ஃப்ராங்ஸோட சஸ்பென்ஷன் வந்து பலினோ காட்டிலும் ஒரு ஸ்டெப் ஸ்டிஃபராக கொடுத்துருக்காங்க. மேக்பாசன் ஸ்டெட்டுங்க டார்ஷன் பீம் இது தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் போயிருக்காங்க, காயில் ஸ்ப்ரிங்ஸோட தான் இருக்குது. ஃப்ராங்ஸோட சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் வந்து மெச்சூர்டு செட்டப்பாக இருக்கும், கொஞ்சம் வந்து அந்த ஹேண்ட்லிங் கேரக்டரையும் பேலன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து பலினோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து கம்ஃபர்ட் ஓரியன்டடாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த விதமான பாஸ்போர்ட்ஸில் விட்டாலும் நல்லா செட்டில்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பலினோ வந்து வில் பி எ பெட்டர் சாய்ஸ். இல்லை எனக்கு கொஞ்சம் வந்து ஹை ஸ்பீட்ஸ் போவேன், நான் வந்து அந்த ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ராங்ஸ் வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்க போகுது. ஃப்ராங்ஸோட டெய்லம் கிளஸ்டர் பார்க்கறதுக்கு அப் மார்க்கெட்டாக ரொம்பவே நல்லா இருக்குங்க. கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த 3 ட்ரைலைட் மட்டும் க்ளோ ஆகும். ஃபுல்லாக கம்ப்ளீட்லி எல்இடி டெய்லம்ஸ் தான் இங்கே போயிருக்காங்க. ரியரில் டீஃபாகர் அப்படின்றது கிடைக்குது, பட் வைப்பர் வந்து ஒரு மிஸ் அவுட் தான். ஸோ பேஸ் மாடல் அட்லீஸ்ட் டீஃபாகர் ப்ரொவைட் பண்ணது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் அப்படின்றது மேலே அந்த இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் கூடவே வந்து லேஓவர் அப்படின்றது நடந்திருக்கு. ரியர் பம்பர்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அந்த பாடி கலர், அதுக்கப்புறம் பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஒரு சில்வருங்க, இந்த மாதிரி தான் போயிருக்காங்க. பம்பர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அடிபாடுக்கு தாங்கும், கொஞ்சம் ஒரு ரக்கடான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். 4 பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க, 2 லிஃப்ட் அப்படின்றது இந்த கார்னர்ஸில் வந்து பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபைன். பலினோவோட டெயின் லேம்ப்லும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோண்டாவோட WRV பார்த்துருப்பீங்க இல்லைங்க, ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு ட்ரைலெட் கான்செப்டில் இங்கே போயிருக்காங்க எல்இடிங்க. பட் உள்ளே இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், அந்த ரிவர்ஸ் கைலாமாக இருக்கட்டும், அது வந்து ஹாலஜன் பல்பில் போயிருக்காங்க. இது ஆக்சுவலாக டம்மி பீஸ் தாங்க. இங்கேயுமே ரியரில் டீஃபாகர் கிடைக்குது, ஸ்பாய்லரில் தான் வந்து நமக்கு அந்த ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்போட இன்டெகிரேஷன் பார்க்க முடியும். பம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் போட்டிருக்காங்க, லேவர் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அப்படின்றது ஃப்ராங்ஸ் அண்ட் இதில் ரெண்டுலேயுமே கிடைக்காது, ஏன்னா இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமே கிடையாது. பம்பர்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி கொஞ்சம் ஃப்ராங்ஸை விட கொஞ்சம் வந்து ஃப்ரஜைல் உணர்வு இருக்க தான் செய்யுது. கம்ப்ளீட்லி எங்களுக்கு ஒரு பாடி பெயிண்டட் கலர் தான் பம்பர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த ரக்கடான ஸ்டான்ஸ்லாம் கிடையாது. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மினிமலான டிஃப்ரென்ஸ் தாங்க. உங்களுக்கு பலினோவை பொறுத்த வரைக்கும் ஒரு 318 கிடைக்குது, இங்கே வந்து ஒரு 308. அப்போ வந்து ஒரு 10 லிட்டர் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் இருக்குது. பெரிதாக வந்து பூட்டில் வந்து இதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. லோடிங் லிப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி தான், கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு லோடிங் லிப் இருக்குது ரெண்டு வண்டியிலையுமே, இதுலேயும் அப்படியே தான் இருக்குது. 60/40 ஸ்பிட் அப்படின்றது பேஸ் மாடல்லேருந்தே கொடுத்துருக்காங்க, அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராங்ஸோட இன்டீரியருங்க. ஃப்ராங்ஸில் நமக்கு கைண்ட் ஆஃப் ஒரு செர்ரி, அதுக்கப்புறம் வந்து பிளாக், இந்த மாதிரி ஒரு தீமில் தான் போயிருக்காங்க. அங்கே வந்து ப்ளூ வித் பிளாக் அப்படின்ற மாதிரி தீமில் போயிருக்காங்க. பட் இந்த டோர் பேடோட டிசைனுங்க, இந்த ஹேண்டில்ஸு, எவ்ரிதிங் உங்களுக்கு டிப்பிக்கலாக பலினோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உள்ள இன்டீரியரில் அந்த வடிவமைப்பு அப்படின்றது ஃபீல் ஆகுது. இப்போது ஃப்ராங்ஸோட ரியர் சீட் ஸ்பேஸ் பற்றி பேசிட்டு பலினோவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உள்ளே ஏறுறதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தொந்தரவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மோரலில் சிமிலராக தான் இருக்குது. பட் லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் தாராளமாக இருக்குது. லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ராங்ஸ்லையும் குறை இருந்ததில்லை, பலினோலையும் குறை இருந்ததில்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு காலை நீட்டி நல்லா கம்ஃபர்டபுளாக உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். இந்த சீட்டோட லேட்ச் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலை நீட்டும் போது கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது. இந்த இடம் வந்து கொஞ்சம் பார்த்து, எப்போவுமே நிறைய கார்களில் சொல்லியிருக்கேன், இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பார்த்து கால் வைங்க. ஷூ போடாமல் நார்மலாக இருக்கிறீங்கன்னா கால் பாதம் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ராங்ஸில் அண்டர் தை சப்போர்ட் காலை மடக்கி வச்சிருக்கப்ப பாருங்கள் உங்களுக்கு லேக் ஆகுது. காலை நீங்கள் நீட்டி வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த லென்த் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் வந்து சீட்டோட லென்த் இன்னும் கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். டெஃபினெட்லி அண்டர் தை சப்போர்ட் கண்டிப்பாக லாகிங்காக தான் ஃபீல் ஆகுது எனக்கு ஃப்ராங்ஸில். இங்கே ஹம்ப் வந்து ரொம்ப பெரிதான ஒரு ஹம்ப் தாங்க. கண்டிப்பாக வந்து 2 அடல்ட் உட்காரலாம் பின்னாடி, 3 அடல்ட் அப்படின்றது கொஞ்சம் வந்து கன்ஜஸ்டடாக தான் இருக்கும் போது 2 அடல்ட் ஒரு கிட் அப்படின்றது தாராளமான ஒரு ஸ்பேஸிங் கிடைக்கும். இங்கே ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ரியர் ஏசி அப்படின்றது மிஸ் அவுட் தான். சரி, பின்னாடி ஹெட்ரூம் எப்படி இருக்குப்பா? ஏன்னா ஃப்ராங்ஸ் வாங்குறவங்க எல்லாருமே சொல்கிறது அந்த பின்னாடி ஹெட்ரூம் பற்றி தான். ஹெட்ரூம் பாருங்கள் உங்களுக்கு, சரிங்களா? ஒரு 6 அடி இருந்தீங்கன்னா தலை கண்டிப்பாக முட்டுங்க. நீங்கள் சாஞ்சு உட்காந்திங்கனாலும் தெரியுதுங்களா, இந்த இடம் வடிவமைப்பு தெரியுதுங்களா, இது கண்டிப்பாக வந்து ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பாதிப்பாக தான் இருக்குது. மற்றபடி 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3 பேர்த்துக்கும் 3.7 சீட் பெல்ட்ஸ் கிடச்சிருது. இந்த சீட்டோட வடிவமைப்பு முதற்கொண்டு வந்து பலினோ அண்ட் ஃப்ராங்ஸ் வந்து மோரலாக சிமிலர் தான் பண்ணியிருக்காங்க. லம்பர் சப்போர்ட் பற்றி பேசணும்னா டீசெண்டாக இருக்குங்க. ரொம்ப வந்து அழகாக ஷோல்டர் அண்ட் லம்பர் சப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை.
ஓகேவா பண்ணியிருக்காங்க. கேபின் லேம்ப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்லலாம் கிடையாதுங்க. சென்டரில் மட்டும் உங்களுக்கு ஹாலஜனில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ராங்ஸை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து கைண்ட் ஆஃப் செரி, இங்கே வந்து கைண்ட் ஆஃப் வந்து ப்ளூ. ஸோ இதுதான் மாற்றங்கள். வாட்டர் பாட்டிலை பொறுத்த வரைக்கும் சேம் அதே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ப்ரொவிஷன் தான். பலினோவோட இன்க்ரெஸ் உள்ளே வந்து உட்காந்துடலாம். இன்க்ரெஸ் எக்ரெஸ்லாம் கொஞ்சம் வந்து பெரிய தொந்தரவாக இருக்கிற மாதிரி தெரியல ஃப்ராங்ஸ் அண்ட் பலினோவில். மேஜராக வந்து தீம் மாறி இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். இங்கே கொஞ்சம் வந்து இருண்ட மாதிரி தான் இருக்குது. உள்ளே வந்து உட்காந்தோடனே அந்த கலர் தீம்னால சொல்கிறேன் நான். கிளான்ஸால் வர மாதிரி வந்து பைச் தீம் போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சரிங்க, லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ராங்ஸில் என்ன பார்த்தீங்களோ அதே தான், சிமிலரான ஒரு லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் தான். அண்டர் தை சப்போர்ட்னு பார்த்தீங்கனாலும் அதே கதை தான். கண்டிப்பாக வந்து அண்டர் தை சப்போர்ட் பெட்டராக இருந்திருக்கும். இந்த சீட்டோட லென்த் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருந்திருக்கலாம். அண்டர் தை சப்போர்ட் லேகியாக தான் இருக்குது. கீழே ஹம்ப் அதே கதை தான். நீங்கள் ஃப்ராங்ஸில் பார்த்த மாதிரி ஒரு பெரியதான ஒரு ஹம்ப் இருக்குது. ஸோ 2 அடல்ட் அப்படின்றது ப்ராப்பராக உட்காந்துக்கலாம். 3வது அடல்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். 2 அடல்ட் ஒரு கிட் அப்படின்றது தாராளமான ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு ட்ராவலாக இருக்கும். பின்னாடி ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி கிடைக்கவில்லை இங்கேயும். ரியரில் ஹெட்ரூம்ங்க. அடுத்து ஃப்ராங்ஸை கட்டிலும் இங்கே பெட்டராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி பெட்டராக தான் இருக்குது. நீங்கள் நல்லா சாஞ்சு உட்காந்திங்கனாலும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ அதை விட கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டெப் பெட்டராக தான் இருக்குது. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 3.8 சீட் பெல்ட்ஸ் இதெல்லாமே கிடைக்குது. லம்பார் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க இருக்குது. டிட்டோ ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த சீட் வடிவமைப்பெல்லாம் பார்க்கும்போது கலரை மட்டும்தான் மாற்றிருக்காங்க. அதே கைண்ட் ஆஃப் ஒரு ஷோல்டர் சப்போர்ட் தான், மினிமலான ஒரு ஷோல்டர் அண்ட் லம்பர் சப்போர்ட் அப்படின்றது இங்கே இருக்குது. சென்டரில் கேபின்லாம் பார்த்தீங்களாங்க ஃப்ராங்ஸில் அதே மாதிரி தான் இங்கேயும் கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ரீடிங் லேம்ப் கேபின் லேம்ப்லாம் எதுவும் இல்லை, இங்கே சென்டரில் மட்டும் தான் இருக்குது. ஃப்ராங்ஸோட ஃப்ரண்ட் இன்டீரியர் லேஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேனல்ஸ் போயிருக்காங்க. உங்களுக்கு மேலே ஒரு பேனல், அதுக்கப்புறம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சில்வர் இன்சர்ட், அதுக்கப்புறம் கைண்ட் ஆஃப் வந்து லைட் கோல்ட் அண்ட் ப்ரௌன் மிக்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செரி கசன்னு பேனலில் போயிருக்காங்க. இது என்னன்னா ரேட்டில் ஆகுது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம், அதான் பிரச்சனை. நம்ம வண்டியிலலாம் ரேட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதே தான் பலினோலையும். பட் பலினோலி இதோட ஒரு ஸ்டெப் பேனல் கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM போட்டிருக்காங்க. வேனிட்டி மிரர் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பேர்த்துக்குமே கிடைக்கல. சன்வைசர்ஸ் மட்டும் தான் இருக்குது. வேனிட்டி மிரர்ஸ் அண்ட் லைட்ஸ் அது மாதிரி எதுவும் சம்பவங்களும் இல்லை. ஸோ பேனல்ஸோட குவாலிட்டி, பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டின்னு பேசுனீங்கன்னா போத் சிம்லர் தான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிப்பிக்கலாக மாருதியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் தான். பெருசாக வந்து அதில் கம்பார்ட்மெண்ட் டாட்டா ப்ளே பண்ணுற மாதிரிலாம் ப்ளே பண்ண மாட்டாங்க. ஒரு சிம்பிளான க்ளவ் பாக்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு லைட் மட்டும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா லைட் மட்டும் இருக்குங்க. பட் இது கிடையாது, கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி டாப் ஆஃப் த லைன் ப்ராடக்ட் கிடைக்காது. கீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாக் அன்லாக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் கீ கொடுத்துருக்காங்க. பல வருடங்களாக நீங்கள் மாருதியில் பார்த்தா அதே கீஸ் தான். இதுதான் ஃப்ராங்ஸ் அண்ட் பலினோவோட பேசிக் மாடல்ஸில் கிடைக்குது. சென்டரில் நமக்கு இந்த இடத்துல கீஸ் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேசிங் இருக்குது. ஹேண்ட் பிரேக், அதுக்கப்புறம் வந்து கியர் நாப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான ஒரு கியர் நாப் தான். அந்த க்ரோம் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அப்படின்றது இங்கே கிடைக்கல. ஃப்ரண்ட்டில் 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கலாம். சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் அது மட்டும்தான். 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் எதுவும் பேசிக் மாடலில் இல்லை. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் கொஞ்சம் ஃப்ரெஜலாக தான் இருக்குது, பார்த்து சூதானமாக வச்சுக்கணும். ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி மட்டும் பேசிக் மாடல்லேருந்தே கொடுத்துட்றாங்க. த்ரோ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பலினோவில் இருந்து இந்த ஜென்ரேஷன் பலினோ வந்தப்போ அந்த ஏசியோட கம்ப்ரஸர் சைஸை குறைச்சிருந்தாங்க. த்ரோ பொறுத்த வரைக்கும் அந்த கூலிங் அப்படின்றது வந்து டீசெண்டாக இருக்குது. எம்ஐடி கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா அனலாகில் தான் போயிருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளே வரும். இது ஆக்சுவலாக வந்து இந்த வண்டியில் ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை. பட் நார்மலாக உங்களுக்கு ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளேல தெரியும். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது கிடைக்கல. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இல்லை. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் இந்த வாகனம் ஆக்சுவலாக சிஎன்ஜிங்க. பேஸ் மாடல்ஸுக்கு மேலே சிஎன்ஜி இருந்துச்சு, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அது ஸ்விட்ச் ஓவருக்கான ஸ்விட்சஸ்லாம் இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. கீழே ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் ஆப்டிமலாக இருக்குது. ஒரு டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ட்ராவலில் கன்வீனியன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். உங்களுக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்டர் இந்த வேரியண்ட்டில் கிடைக்கல. உங்களுக்கு ஃப்ராங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீட்டாக போனீங்கன்னா தான் கிடைக்கும். அதுதான் வருத்தமே, சீட் ஹைட் அட்ஜஸ்டர். பட் ஆஃப்டர் மார்க்கில் உங்களால் பண்ணிக்க முடியும். உட்காரதுக்குலாம் அண்டர் தை சப்போர்ட்லாம் கேட்டிங்கன்னா டீசெண்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. லாங் ட்ராவலில் கன்வீனியன்ட்டாக இருக்க மாதிரி கேட்டிங்கன்னா ஓகேவாக இருக்குங்க. லம்பா சப்போர்ட் பொறுத்த வரைக்கும், லம்பார் அண்ட் ஹெட் சப்போர்ட் அப்படிலாம் கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து டீசெண்டாக இருக்குது. ரொம்ப குறைகள்லாம் இல்லை. நம்ம இங்கேருந்து உட்காந்து பார்க்கும்போது ஒரு கிளியரான விசிபிலிட்டி கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த சீட்ஸ்லேயே வந்து விசிபிலிட்டி அப்படின்றது நல்லா தான் இருக்குது. அந்த ஹூடோட ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது எடுத்து ஓட்ட முடியுது இங்கே ஃப்ராங்ஸில். டிரைவர் சைட் விண்டோ மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. மீத விண்டோலாம் நார்மல் பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஃபேப்ரிக்ஸ் தான், தெரியுதுங்களா?
பேஸ் மாடலில் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் கொடுக்காம ஃபேப்ரிக்காக கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான் இந்த மாடலில். அது நான் பாராட்ட தான் செய்கிறேன். இங்கே டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் கிடையாது, பிளாக் அவுட் தான் பண்ணியிருக்காங்க. வாட்டர் பாட்டில் அப்படின்றது ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாங்க. கூடவே நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இருக்குது. ஸோ ஃப்ராங்ஸை பொறுத்து அவ்வளோதாங்க. பலினா பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் தீம்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில்வர் இன்சர்ட், அதுக்கப்புறம் வந்து ப்ளூ, இந்த தீமில் தான் போயிருக்காங்க. ஒரு பேனல் குறையும் இந்த இடத்துல. ஆக்சுவலாக ஃப்ராங்ஸில் ஒரு பேனல் வரும், அது குறையுது. இங்கே ஏசி நான் சொல்கிற கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்து சூதானமாக தான் வச்சுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது. இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமில் எதுவும் கிடைக்கலங்க. ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM ஒன்று போட்டிருக்காங்க. ஃபைன். வேனிட்டி மிரர்ஸ் சேம் ஸ்டோரி தான். ஃப்ராங்ஸில் என்ன பார்த்தீங்களா அதுதான், வேனிட்டி மிரர்ஸ் அண்ட் லைட்ஸ் எதுவுமே கிடையாது. க்ளவ் பாக்ஸ் டிட்டோ ஃப்ராங்ஸில் என்ன பார்த்தீங்களோ அதே கதை தான் கண்டினியூ ஆகுது. ஒரு லேம்ப் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதே சைஸ் தாங்க, எந்த மாறுதலும் இல்லை. சென்டர் கன்சோலில் ஏதாவது மாறுதல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும், ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த வித மாற்றமும் இல்லை. அடுத்து இந்த கியர் நாப் பார்த்தீங்கன்னாலும் அதே கதை தான். 12 வோல்ட் அடாப்டர், அப்புறம் 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் அண்ட் யூட்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் இது தான். இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இங்கே கிடைக்காது பேசிக் மாடலில். உங்களுக்கு ஏசி பார்க்கும்போது ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான். இங்கே வந்து உங்களுக்கு பலினொலியும் கிடைக்குது. த்ரோ சிமிலராக எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 24 தான் அங்கேயும் வச்சோம். சேம் சிமிலராக அதே கூலிங் எஃபெக்ட், அதே த்ரோ தாங்க நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இன்னும் குறைச்சி வச்சு பார்க்குறேன். அதே தான், அதே ஸ்டோரி தான். MID கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே ஃப்ராங்ஸில் பார்த்தது தான். அனலாகில் வந்து ஸ்பீடோமீட்டர் அண்ட் டேக்கோமீட்டர் இருக்குது. சென்டரில் வந்து ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளே இருக்குது. சீட் பெல்ட் ரிமைண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து அந்த சென்சார்ஸ், லோட் சென்சார்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ லோட் சென்சார் அப்படின்றத ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கல, இல்லை டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் கிடைக்குது. சேம் அந்த 3 ஸ்போக் ஸ்டேரிங் யூனிட் தான். ஆட்டோ வைப்பர்ஸ், ஆட்டோ ஹெட்லம்ஸ் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இல்லை. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஐடியல் ஸ்டாப், அதுக்கப்புறம் ஹெட்லாம்ப் லெவலருக்கான ஸ்விட்சிங் லே ஓவர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ராங்ஸில் CNG நார்மல் மாடல் போகிறப்போ அங்கேயுமே ஐடியல் ஸ்டாப் கிடைக்குங்க. டெட் பெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ABC பெடலுக்கான ஸ்பேசிங் ஆப்டிமைஸ்டாக இருக்குது. எல்லா பக்கமும் கிட்டத்தட்ட வந்து ஃப்ராங்ஸ் அண்ட் பலினோ டிட்டோ ஒரே மாதிரி தாங்க. அந்த வடிவமைப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. கலர் தீம் மட்டும் தான் மேஜராக மாறுது என்னை பொறுத்த வரைக்கும். சீட் ஹைட் அட்ஜஸ்டர் எங்கேயுமே மிஸ் அவுட் ஆகுது. ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். அண்டர் தை சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்ஸில் இருக்கிற அதே கதை தான். கொஞ்சம் வந்து லென்த்தாக கொடுத்துருந்துருக்கலாம் சீட்ஸு. அண்டர் தை சப்போர்ட் பெட்டராக இருந்திருக்கும். ஃபைன். அடுத்து லம்பார் சப்போர்ட் அண்டு மற்ற விஷயங்கள்லாம் பேசலாம்னு வந்தோம்னா உங்களுக்கு சீட்ஸே சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்குது. கலர் மட்டும் தான் மாற்றிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. பெருசாக ஒரு மாறுதல் இல்லை. லம்பார் சப்போர்ட், அதுக்கப்புறம் ஷோல்டருக்கான சப்போர்ட் எல்லாமே ஒன்றே தான். ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் சீட்ஸ் வந்து ஃப்ராங்ஸில் அப்ரைட்டாக இருக்குது. இன்னொன்று ஹூட் கொஞ்சம் வந்து இப்படி போயிருக்காங்க, அதாவது இப்படி போகாமல் கொஞ்சம் இப்படி போயிருக்காங்க. அதனால் ஃப்ரண்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஈவன் தான் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் இல்லைனாலும் ஃப்ராங்ஸில் பார்த்து ஓட்ட முடியும். இங்கே அதை மிஸ் அவுட் ஆகுது. எட்டி உழுந்து பார்த்தீங்கன்னாலும் அந்த அளவுக்கு வந்து கிளியராக தெரியல. இதுதான் ரியாலிட்டி. இத்தனை வாட்டி அதே மாதிரின்னு சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அதே மாதிரி ஸ்விட்சஸ் ஃப்ரண்ட் டிரைவர் சைட் மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் கொடுக்குது. மீதமெல்லாம் நார்மல் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் பேடிங் கொடுத்துருக்காங்க ப்ளூவில். டோர் ஹேண்டில்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு க்ரோம் கிடையாது. இங்கே வந்து பிளாக்ல போயிருக்காங்க. இந்த பேசிக் மாடலில் பேசிக்காக தெரியணும் அப்படின்றக்காக ஒரு 1 லிட்டர் வாட்டர் வச்சுக்கலாம், சின்னதாக நிக்நாக்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கான ஸ்பேசிங் கிடைக்கிது டோர் பேட்ஸில். ஸோ ஃபைனலாக இந்த பலினோவோட பேஸ் மாடல் அண்ட் ஃப்ராங்ஸோட பேஸ் மாடலுக்கான கம்பேரிசன் உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புறேங்க. 1 லட்ச ரூபா ஃப்ராங்ஸ் சேர்த்து வருது. ஃப்ராங்ஸ் போலாமா பலினோ போலாமா, இந்த கேள்வி தான் ஃபைனலாக வரும். அந்த 1 லட்ச ரூபாய்க்கு என்ன சேர்த்து கிடைக்குது? டயர் ப்ரொஃபைல் பெருசு, கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க, டிசைன், ஒரு அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸ் கிடைக்குது. அந்த ஹேண்ட்லிங் கேரக்டரில் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஃப்ராங்ஸில் சேர்த்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள். மைனஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியர் ஹெட்ரூம் கொஞ்சம் குறைவு ஃப்ராங்ஸை பொறுத்த வரைக்கும். பலினோவில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ வேல்யூ ஃபார் மணியாக பார்த்தீங்கன்னா பலினோ தான் ஜெயிக்கும். இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அப் மார்க்கெட் லுக்கில் வண்டி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராங்ஸ் அப்படின்றது சேர்த்து வரும். பட் இது வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருக்காது. 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் வாரண்டியாக இருக்குது. நீங்கள் 6 வருஷம் 1,60,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,500லேருந்து ஒரு 6,000 ரூபாய்க்குள்ளே வரும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும். அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சச்சர வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர்.